ஹாய், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இஎஃப்டி ஜாயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகிருக்கு. பல பேருக்கு சொல்லி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸும் அது ரிலீவ் ஆகிருக்கு. இதை வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். நம்ம லைஃப்ல இருந்து, நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் சிம்பிளா இப்படி நம்ம டேப் பண்ணா நம்ம லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும். இந்த மிராக்கிள், இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் இது ஒர்க் ஆகிறதுக்கு ஜஸ்ட் டேப். நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஸ்டேஞ்சஸ் தான். நிஜமாவே இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். வரும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. இவ்வளோ நாள் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து வெளியில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த 2 நாள் கிளாஸில் உள்ளே இருக்க அந்த கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வந்து வெளியில் இதாகிடுச்சு. நமக்குள்ள தேங்கி இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், அந்த பதில் கிடைக்காத கேள்விகள், அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நம்மளோட நோய்களை பற்றியும், அந்த நோய்களுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு அவேர்னஸாக வாழ வேண்டும். அதாவது அவேர்னஸ் பிஃபோர் தி கியூர். நம்ம குணம் அடைவதை விட, சிகிச்சையை விட விழிப்புணர்வே சிறந்தது. அதாவது நம்ம வந்து குணம் அடையணும், நோய்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். உண்மையில அந்த மாதிரி வந்து நீங்க நோய்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோயை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நோய்னா என்ன, ஒரு நோய் வந்து எப்படி உருவாகுது, அந்த நோயோட அடிப்படை தன்மை என்ன, ஸோ அந்த நிலையில வந்து நோய்கள் எப்படி பரவுகிறது, உண்மையிலே நோய் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதா அப்படிங்கிறத பத்திய ஒரு அவேர்னஸ், ஒரு முழு விழிப்புணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளால வந்து கண்டிப்பா அந்த நோயோட தன்மையையும், நோய் வந்து எப்படி உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத பத்தியும் நம்மளால தெளிவா தெரிஞ்சுட்டு நோயே இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து இன்னுமே புரிஞ்சுக்கல. நோய்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது வந்து என்ன மாதிரி வந்து நம்மளை பாதிக்கும், அதே மாதிரி நோய் அப்படிங்கிறது வந்து உண்மையில இந்த பூமியில இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி எந்தவித நாலேஜும் இல்லாம முழுமையா நம்பி நீங்க வந்து அந்த நோய்களை வந்து பின்பற்றி அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பத்திய ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவை. அந்த அவேர்னஸ் தான் இந்த நம்ம 1 மணி நேரம் உங்களோட வந்து நான் பேச போறேன். நம்ம வந்து இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வந்து மினிமம் பல நூறு நபர்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு. நம்மளுடைய வகுப்புகள் வந்து ஏகദേശம் வந்து ஒரு 50க்கு மேல கிளாஸஸ் எடுத்தாச்சு. யூடியூப் சேனல்ல வந்து ஏகദേശம் 350 400 வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் கூட நம்மளோட அவாய்ட் ஆகாம இந்த கிளாஸஸை கரெக்டாக அட்டன் பண்ணி சிறப்பாக பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத்தனை வருஷமா, ஒரு 3.5 வருஷமா நாங்கள் இதில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ 4வது வருஷத்துக்கு அடி வைக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இஎஃப்டியை தமிழில் ஒரே ஒரு நபர் நம்ம மட்டும்தான் இதை வந்து தமிழில் தெளிவாக அந்த என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி
அந்த நம்மளோட யூஎஸ்ல சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை முழுசா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரே நபர் நம்ம மட்டும்தான். நீங்க எதுல வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இஎஃப்டி மூலமாக உங்களுடைய நோய்களை எப்படி நம்ம உணர்வது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தேங்க்யூ ஆல். உங்களுடைய அந்த குரூப்பை யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ அவங்க வந்து நீங்க வந்து இந்த இப்போ என்ன அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அப்படியே வந்து நீங்க எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அந்த பேட்சுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளுடைய அந்த போட்டோவை அனுப்பலாம். இந்த கிளாஸ் ரன்னிங்ல இருக்கிற போட்டோவை அனுப்பி நீங்க வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம். ஸோ நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அப்படியே ஒரு ஷேரிங் பண்ணிடுங்க. உமா வந்து சிலருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் ஸ்டார்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் எந்தெந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்லையும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 4-5 பேர் வந்து ஒரு மெசேஜ் போட்டோம்னா அது ஒரு அலாரம் மாதிரி 10 மெசேஜாக அது வந்து அங்க அடிக்கும். ஸோ அதனால எல்லாருமே வந்து அந்த டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாரும் வந்து மேபி தூங்கியிருக்கேன். ஸோ அது வந்து வெளியே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, தி அவேர்னஸ் பிஃபோர் கியூர் பெட்டர் தென் கியூர். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடல் வந்து நோய்வாய்ப்படுமா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். நமக்கு தேவையான ஒரு விஷயமே அதுதான். நம்ம உடல்கள்ல வரக்கூடிய நோய்கள் உண்மையிலேயே நோய்களா, அந்த நோய்கள் வந்து நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளுமா, இந்த உடல்ல வந்து நோய்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உடல் வந்து எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு நிலையிலும் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த உடல் வந்து நோய்வாய்ப்படவே படாது. அப்புறம் என்ன சார் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாததா? முழங்கால் வலினா என்ன, தலைவலினா என்ன, நீங்களே கண்ணாடி போட்டுப்பீங்க, அப்படின்னா என்ன, நோய் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் இதுக்கு பேரெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்க உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டரா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதா டாக்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க வந்து அலோபதி டாக்டரா இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவமும் ஒரு விஷயத்த தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் உங்களை உடலினுடைய எச்சரிக்கைன்னு சொல்லுது. என்ன சொல்றாங்க, அது ஒரு அலாரம். உங்களோட உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் உங்களுடைய உடலினுடைய ஒரு அலாரம். அது வந்து உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக ஒரு அலாரம் அடிக்கிறது. நோய் கிடையாது. இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கால் மாதிரி தான். அது இங்க நான் இருக்கிறேன், நீ என்ன கவனின்னு சொல்லுது, அவ்வளவுதான். இதுதான் நோய் அப்படிங்கிறது. இந்த ஒரு தெளிவு வந்து நமக்கு வேணும். நம்ம உடல்ல வரக்கூடிய அத்தனை வலிகளும் உடல் நோய்களும் உபாதைகளும் இது எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு அலாரம் தான். அதுக்குதான் அந்த பெயினை வந்து என்ன சொல்றாங்க, இந்த பெயின் வந்து நம்மளோட ஒரு நோயினுடைய அலாரம்னு சொல்றாங்க சில மருத்துவ முறைகளோட. உங்களுக்கு ஒரு பெயின் வருதுன்னா நீங்க அதை சும்மா விட்டுறாதீங்க, அதை வந்து ரிசர்ச் பண்ணுங்க, அதுல வந்து ஆழமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. ஸோ அதோட முழு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய அலாரம் அடிக்கப்படுகிறது, அந்த அலாரத்தை நீங்கள் உணருங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன அலாரம் அடிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு எந்த அலாரம் அடிச்சிருக்கு, நம்ம எந்த அலாரம் நமக்கு இது அடிக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். உண்மையில அப்போ நோய்கள் அப்படிங்கிறது வந்து நோய்கள் கிடையாது. நோய்கள்ங்கிறது வந்து உங்க உடலுடைய ஒரு அலாரம். இந்த தெளிவு வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அப்ப நோய்கள்லாம் எப்படி சார் உருவாகுது, எப்படி வந்து அந்த நோயை வந்து நோயா நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு அலாரம் அடிச்சிருச்சு,
ஸோ நீ வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிற, எடை போட்டுட்டே இருக்கிற, உடல் வந்து பருமன் ஆகிட்டே போகுது. அப்போ உங்க வயிறு குடை வயிறாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய முழங்கால்கள் வலிகளை கொடுக்கும். உங்களுடைய பருமன் வந்து அதிகமாகிறத உங்களால உணர முடியும். ஏன்னா நிறைய மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம சளின்னு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா சளியோட உணர்வு அல்ல இது. இது வந்து உடல் பருமன் அதிகமாவதை உணர்த்துகிறது. உங்களால வந்து சரியா ஸ்டெப் ஏற முடியும். மூச்சு வாங்குது, நடக்க முடியல, மூச்சு வாங்குது. ஸோ இது ஒரு அலாரம். அப்ப ஜென்ரலா நமக்கு வந்து நல்லாதான் இருக்காங்க, ஒல்லியா தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முழங்கால் வலி வருது அப்படிங்கும்போது அந்த தேய்மானம் ஏற்பட்டதாக டாக்டர் சொல்றாங்க. ஸோ இதை வந்து என்ன அடிப்படையில நம்ம பார்க்கறது அப்படின்னா, இந்த முழங்கால் தேய்மானம் அல்லது உண்மையிலே வந்து எலும்பெல்லாம் தேயாது. இது ஒரு பெரிய ரகசியம். இது வந்து ஆங்கில மருத்துவம் தவறாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா உலகத்துல எந்த மனுஷனுக்குமே வந்து எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு தேய்மானம் ஆகக்கூடியது வந்து அந்த இடையில இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஜவ்வு அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த லிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டியான சதைப்பகுதி. அது ஒரு பெட்டு மாதிரி. அந்த பெட்டு வந்து இப்படி வேலை செய்யும். ஸோ 2 எலும்புகளுக்கு இடையில அந்த ஜாயின்ல இருக்கும். ஸோ அதுல வந்து சில ப்ராப்ளங்கள் வரனால உங்களுடைய அந்த முழங்கால்ல வந்து கடுமையான வலி வரும். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து நம்ம உடல்ல ஏற்பட்ட ஒரு நோயா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலே உங்க உடல்ல வந்து நோய் ஏற்படல. நோயினுடைய அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. சம்திங் அப்படி உங்க மொழியில ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு டாக்ஸின் அங்க உருவாகிறது. அதனால அந்த மஜ்ஜை வந்து பாதிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய டிராவலிங் நடக்கிறது மன ரீதியாக நீங்க கடுமையாக பாதிச்சிருக்கிறீங்க. மனசுல வந்து எங்கேயோ போகிறதுக்கு உங்களுக்கு எண்ணம் இருக்கு. ஆனா வந்து அந்த இடத்துக்கு போக முடியாம ஸ்ட்ரகிளா இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் தான் உங்களுடைய வலிக்கு காரணமாக இருக்குது. யாருகிட்டயோ கோவிச்சுட்டு நீங்க வந்து அந்த பகுதிக்கு, அந்த இடத்துக்கு, அந்த நபரோட வீட்டுக்கு, அந்த ஊருக்கு போகாம இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு கோபத்தினுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய முழங்கால்ல அந்த வலியாக அது மாறி இருக்கு. இந்த மாதிரி உங்க உடல்ல எங்கெல்லாம் வந்து நோய்கள் உருவாகுதோ, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை உருவாகுதோ, அப்பெல்லாம் வந்து நம்ம உடல்ல என்ன உருவாகுதுன்னா ஒரு விதமான கொழுப்பு பகுதி வந்து உருவாகும். இந்த கொழுப்பு எதனால உருவாகுது? அந்த கொழுப்பின் பெயர் என்னன்னா டாக்ஸின். இந்த டாக்ஸின் உருவாவது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்ம பாடி வந்து ஆக்சுவலா இட்ஸ் எ கெமிக்கல் பாடி. நம்ம உடம்பு வந்து ஒரு சாலிட் கண்டென்ட் கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுதான். இட்ஸ் எ கெமிக்கல் பாடி. உங்க பாடி வந்து ஆக்சுவலா பலவிதமான வேதி பரிமாற்றத்தின் மூலமாக உங்க உடல் இயங்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய கண்கள்ல நீங்க பார்க்கணும்னா, உங்களுடைய மூளையிலிருந்து ஒரு திரவம் திறக்க வேண்டும். அந்த திரவம் கெமிக்கல். அது வந்து உங்களுடைய கண் பார்வையில் இணைய வேண்டும். ஸோ அப்பதான் வந்து அது உங்களுடைய கண் பார்வையில் விளங்கும். ஸோ இது மட்டும் இல்ல, உங்களோட வயிறு பகுதியில நீங்க ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இட்ஸ் ஒரு பிக் கெமிக்கல் ப்ராசஸ், ஒரு ஆசிட் ஃபார்மேஷன். உங்களுடைய உணவு வந்து உங்களுடைய குடல் பகுதியை அடைஞ்சிருச்சுன்னா, அங்க வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க், ஒரு தங்கத்தை உருக்கிறதுக்கு எப்படி வந்து தங்கத்தை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு எப்படி வந்து அந்த ஆசிட் எல்லாம் இல்லையா, ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா தங்கத்தை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி உங்க வயிற்றுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஆசிட் பயங்கரமா, அதாவது அது எப்பேற்பட்டது அப்படின்னா, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசிட்டை எடுத்து நீங்க வந்து ஒரு தரையில போட்டா அந்த தரை வெந்து போயிடும்.
ஒரு இறைச்சி துண்டுக்கு மேல இதை போட்டீங்கன்னா அந்த இறைச்சி வந்து சில நிமிடங்கள அப்படியே பஸ்பமா போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் வந்து ஒரு அமில திரவம் வந்து உங்க வயிற்றுக்குள்ளார சுரக்கும். ஸோ அந்த சுரக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து உங்களுடைய உணவுகளை வந்து செரிமானப்படுத்துவதற்காக பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி உங்க உடம்புல ஒரு ஒரு செயலுமே வந்து உங்க அட்ரினல் சுரப்பி சுரக்கும், தைராய்டு சுரக்கும். இதெல்லாம் சுரக்கிறது வந்து தேனோ பாலோ எல்லாம் சுரக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க உடல்ல சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சுரப்பது எதுவுமே தேனோ பாலெல்லாம் இல்லை. இட்ஸ் ஆசிட்ஸ். இது எல்லாமே வந்து வேதிப்பொருள். இது எல்லாமே வந்து அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ஆசிட் ஃபார்மேஷன். ஸோ நம்ம நார்மலாவே சில பயிற்சிகள்ல சொல்லுவோம் இல்லையா, உங்க உடல் வந்து ஒரு அமிலத்தன்மையாக இருக்கிறது, ஆசிட் ஃபார்மேஷன்ல இருக்கு, இதை வந்து அல்கலைனா மாத்தணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு பயிற்சி. இந்த அல்கலைன் கன்வர்டேஷன் அப்படிங்கறது வந்து நம்ம பண்ணும் பொழுது ஆசிட் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகி நம்ம உடல் வந்து சாந்தமும் சமாதானமும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் பெறும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்காகவே நம்ம சிலர் வந்து சில பயிற்சிகளை செஞ்சு நம்ம உடலை வந்து அல்கலைனா மாத்துவாங்க. ஏன்னா உங்க உடல் வந்து ஆசிட்டா இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது அல்கலைனா மாற்றும் பொழுது அதோட தன்மை வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் அடைகிறது. எரியற ஒரு பொருள் எரியாத ஒரு பொருளாக மாற ஆரம்பிக்கிறது. ஸோ உங்களோட உடலும் மனமும் மிக வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இதுல. இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இந்த அல்கலைன் வாட்டர், இந்த அல்கலைன் சேஞ்சஸ் இதை செய்யும் பொழுது, அல்கலைன் வாட்டரை வந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து பயங்கரமா டீடாக்ஸ் ஆகும். ஸோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக டீடாக்சிஃபைன் ஆகிறதுக்கு இந்த அல்கலைன் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டான ஒரு விஷயம். ஸோ காலையில நேரமா எழுந்த உடனே உங்ககிட்ட வந்து பாரம்பரியமா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் எடுத்து தண்ணியில ஊத்தி அதுல வந்து தேன் ஊத்தி குடிப்போம். இட்ஸ் அல்கலைன். அதே மாதிரி ஒரு வினிகர் எடுத்து அதுல வந்து 2 ஸ்பூன் தேன் போட்டு, சாதா வினிகர் சாப்பிட்றாதீங்க, ஆப்பிள் சீடட் வினிகர். புரியுதுங்களா? தப்பா திடீர்னு யாராவது போய் சாதா நம்ம குழம்பு ஊத்துற அந்த சிக்கன்ல எல்லாம் போடுற ஆசிட் அந்த வாங்கி சாப்பிடாதீங்க. இட்ஸ் அ ஆப்பிள் சீடட் வினிகர். அதோட வந்து தேன் சேர்த்தி நம்ம வந்து தண்ணி கலந்து குடிக்கும்போது இட்ஸ் அல்கலைன் வாட்டர். நம்ம பாடி வந்து அல்கலைனாக இந்த ஆசிட் வந்து அந்த ஆசிட்டோட இணைந்து நம்மளோட உடலை வந்து அல்கலைனாக மாற்றுகிறது. ஸோ இந்த அல்கலைனாக மாறும் பொழுது அமிலத்தன்மையிலிருந்து அந்த நீர்த்தன்மைக்கு நம்ம உடல் மாறும் பொழுது நம்மளோட உடல் வந்து நிறைய டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடியதாக மாறுகிறது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம இதை குடிக்கிறனால மட்டும்தான் வருதா, இதனால மட்டும்தான் நம்ம உடல்ல ஏற்படுதா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடலானது முன்னமே வந்து என்னவா இருக்கு, ஆசிட் ஃபார்மேஷனாக இருக்குது. முன்னமே வந்து அமிலத்தன்மை இருக்கக்கூடியதாக, இட்ஸ் எ கெமிக்கல் பாடி. நம்ம பாடி வந்து சாலிடான ஒரு விஷயம் கிடையாது. உங்க உடம்புக்குள்ளார பாலை ஊத்துனீங்கன்னா ஒரு 2 செகண்டுக்குள்ளார பிரித்து போயிடும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க எலுமிச்சம்பழத்தை துப்புறதை விட உங்க வாயில இருக்கிற அந்த உமிழ்நீரை அதுல போட்டீங்கன்னா பால் உடனே கெட்டு போயிடும். அவ்வளோ ஆசிட் ஃபார்மேஷன் வந்து உங்களுடைய உடல்ல இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? உங்களோட ஒரு உமிழ்நீர் வந்து கடுமையான ஒரு ஆசிட். இந்த ஆசிட் வந்து பாலை உடனே திரிய வச்சிரும். ஆன் ஸ்பாட் வந்து அது கெட்டு போயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆசிட் இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய உடலுடைய அமைப்பு. ஸோ இப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த ஆசிட்டை வந்து அல்கலைனா மாற்றும் பொழுது உங்க உடல் வந்து டீடாக்சிஃபையாக மாறுகிறது. அதே மாதிரிதான் இந்த டாக்ஸிக் எங்க உருவாகுதுன்னு பார்க்கும்போது
நம்ம உடல்ல பிரச்சனை இல்லை, நம்மளோட பிரச்சனையே எங்கன்னா நம்மளுடைய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான். இட்ஸ் நாட் a சாலிட் பாடி, இட்ஸ் a ஆசிட் பாடி. ஸோ நம்ம உடம்பு வந்து ரியாக்ட் பண்றத பொறுத்து ஆசிட் ஃபார்மேஷன் கீழே மேல ஆகும். இப்படி நினைச்சிங்களேன், ஒரு நிறைய பாட்டிலா வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல எல்லாம் ஒரு ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ அந்த ஆசிட் எல்லாம் வந்து ஒரே நிலையில சமமா வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுமே ஆனால் அந்த ஆசிட் எல்லாம் என்ன ஆகும், கீழே மேல நகரும் இல்லையா அப்படி. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய உடலானது ஒரு மன ரீதியான, உடல் ரீதியான, சிந்தனைகள் ரீதியான ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களோட ஆசிட் லெவல் கீழே மேல அப்படி இப்படி ஆகுது. ஸோ அந்த ஆசிட் லெவல் கீழே மேல ஆகும்போது அது சரியான நிலையில இல்லாத பொழுது டாக்ஸிக் உருவாகிறது. ஏன்னா தவறான 2 கெமிக்கல் ஒன்னா சேர்ந்ததுன்னா என்ன ஆகும், அங்க ஒரு பூம், ஏதோ ஒண்ணு வெடிக்கும் இல்லையா. சோ ஒரு வாயு உருவாகும், ஒரு கெட்ட சக்தி உருவாகும், ஒரு கெட்ட அமிலம் வந்து உருவாகக்கூடியதாக மாறுகிறது. ஏன்னா தவறான காம்பினேஷனா போச்சு. சோ இந்த தவறான காம்பினேஷனுக்கு பேரு தான் டாக்ஸின்னு சொல்றோம். ஏன்னா உங்களுடைய உடல்ல ஏற்பட்ட உணர்வுகளின் காரணமாக. ஏன்னா உடம்புல வந்து என்னன்னா இந்த ஆசிட் ஃபார்மேஷன், இந்த கெமிக்கல் ப்ராசஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு அழகான உதாரணம் சொல்லணும்னா லவ் அஃபெக்ஷன். உங்களுக்கு நல்ல லவ், ஒரு அன்பு, பாசம், சந்தோஷம் இது வந்துச்சுன்னா சிரிக்கிறீங்க. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, மன அமைதியா இருக்கு இல்லையா. கோபம் வந்ததுன்னா பிபி வருது, கொலஸ்ட்ரால் வருது, சுகர் வருது, எல்லா வியாதியும் வருது. என்னங்க அது? ஆக்சுவலா உங்க கணக்குக்கு ஒரு குச்சி எடுத்து அதுக்கு முன்னாடி கட்டி வச்சு உங்க உடம்புல குத்தணும். அப்பதான் நோயாக மாறணும். இதுதான் ப்ராசஸ். ஓகே, இட்ஸ் அ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. உங்க உடல் வந்து அந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுறது இல்லை. நம்ம அப்படி சிந்திச்சு பார்க்கலாமல்ல. பிசிக்கல் ஆக்டிடியூட் மூலமாக நம்ம உடல் நோய்க்கு போகணும். ஆக்சுவலா நீங்க கான்செப்ட் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது உடல் நோய் வாய்ப்படுது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் பிசிக்கலா நடக்கும். உங்க முழங்கால் வலினா உங்க அப்படியே வந்து அந்த 2 கட்டையா இருக்கக்கூடிய 2 எலும்பு ஒரு பக்கம் அப்படியே தேஞ்சு 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 சொறி குச்சி மாதிரி ஆகி, அப்புறம் வந்து அது அப்படியே போய் குச்சி மாதிரி ஆகி அது ஐஸ் கட்டை கருகிற மாதிரி, அப்புறம் போய் அதுல அப்படி சுக்குரு குத்திட்டு நிக்குது. இப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. உலகத்துல இந்த மாதிரி யாருக்குமே நடந்ததே இல்லை. மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கரைஞ்சு போன கதையே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வே இல்லை இந்த உலகத்தில். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெட்ல, அந்த ப்ரெஷர்ல சில சமயங்கள்ல அந்த மேல இருக்கிற ஒரு சின்ன நரம்பு மாதிரி அமுத்திட்டு வெளியே வருது. இதுதான் பேக் பெயின். ஸோ உங்களோட முழங்கால் வலிக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த, பாருங்க, இப்போ ஒரு கேக் இருக்குன்னு வச்சுங்களேன், ஹனி கேக். ஸோ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் வைக்கிறோம், அந்த ஹனி கேக்கு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. ஒரு 2வது நாள், 3வது நாள், 5வது நாள் ஆகும்போது அது வரன்னு ஆயிடும். ஸோ அதுல என்ன இல்லை, அந்த ஜூஸ் ஊத்துனாங்கல்ல, அந்த ஒரு சர்க்கரை தண்ணி வந்து அந்த கேக்குக்கு மேல ஊத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹனியோட லெவல், அந்த சர்க்கரை தண்ணியோட அளவு எவ்வளவு குறையுதோ அவ்வளவு உங்களுடைய அந்த கேக் வந்து வரன்னு ஆகி கட்டியும். அதே மாதிரி தான் உங்களுடைய லிக்மெண்டேஷன், அந்த முழங்கால இருக்கக்கூடிய லிக்மெண்டேஷனோட அளவு குறையும் பொழுது அந்த பஞ்ச் வந்து ட்ரையாக மாறுகிறது. ஸோ இந்த லிக்மெண்டேஷன் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா, அமிலம் சார்ந்தது நம்மளுடைய உடல். ஸோ அமிலத்தன்மை ஆல்கலைனாக இருக்கும் பொழுது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கு. அமிலத்தன்மை அதிகமாகும் பொழுது நம்ம உடல் வந்து எரிய ஆரம்பிக்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீரினுடைய தன்மை குறைய ஆரம்பிக்குது. நீரினுடைய தன்மை குறையும் போது நம்மளோட அமிலத்தன்மை அதிகமாகி
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கரைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கரைக்கும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த லிகுமெண்டேஷன், அதாவது அந்த நீர், அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த உயிர் நீர் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ அப்ப அந்த பஞ்ச் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ட்ரை ஆயிரும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரை ஆகும்போது உங்களுடைய முழங்கால்ல வலி வருது. உங்களோட பேக் போன்ல இந்த பஞ்சில் அங்க இருக்கிற நீர்த்தன்மையா குறையும் பொழுது, ஆசிட் லெவல் அதிகமாகும் பொழுது, அது வேப்பரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரை ஆகுது. இப்படிதான் உடல்ல வந்து எல்லா இடத்துலயும் வலிகள் உருவாகுது. ஸோ இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம்? சிம்பிளா நம்ம சிந்திச்சாலே நமக்கு நல்லாவே தெரியுது. அமிலத்தன்மையும் ஆல்கலினோட பிரச்சனையினாலதான், அதாவது நீர்த்தன்மையோட வித்தியாசத்தின் காரணமாகத்தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புல இருக்கக்கூடிய எண்ணெயோட அளவு, அந்த நீரினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது. அதனால் வலிகள் வருது. இப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் சயின்டிபிக் மெத்தட் இல்லையா? ஒரு பெத்தாலஜி. அப்போ நமக்கு நல்லா தெளிவா தெரியுது, நம்மளுடைய அந்த ஆசிட் ஃபார்மேஷனோடையும் அல்கலைனோட ஃபார்மேஷனாலையும் தான் இந்த உடல்ல அந்த நீர்த்தன்மை உருவானது, குறைவானது அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலா நமக்கு தெரியுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீர்த்தன்மையை அங்க உருவாக்கணும். நல்ல ஆசிட்டோட லெவலை குறைக்கணும். அல்கலைன் பாடியாக நம்ம மாத்தணும். அப்ப நீர்த்தன்மை நம்ம ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்துரும். அப்படி வரும்போது இயற்கையாகவே நம்ம உடல் ஆரோக்கியமாக மாறிடும், டீடாக்சிஃபை ஆயிரும். தேவையான இடத்துக்கு தேவையான லிகுமெண்டேஷன் கிடைச்சிரும். இப்ப நம்மளோட வலிகள் வந்து முழுமையா போயிடும். ஸோ இதுல திரும்ப நம்ம வரும் பொழுது இந்த ஆசிட் ஃபார்மேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கும்போது நம்மளுடைய கிளாண்டுக்குள்ள வர வேண்டியதா இருக்கு. கிளாண்டுக்குள்ள வரும்போது அட்ரினல் இருக்கு, டோபமைன் இருக்கு, அசிட்டோசின் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து இது வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிளாண்ட் எல்லாமே வந்து, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மனநிலையை சார்ந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அந்த ஒரு அத்தர், ஒரு செண்டு வந்து ஒரு மனம் வந்து நம்ம உருவாக்குவதாக இருந்தால், நல்ல ஒரு ஒரு பூ, ரோஜா பூவோட மனம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரோஜா இதழ்ல இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து அதை வந்து ப்ராசஸ், அதை ஸ்டீமிங் மெத்தட் இருக்கு, அதுக்கு பேர் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜூஸ், அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள்ல பார்த்துருப்பீங்க, செரமின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க வந்து இதை வந்து உங்க ஃபேஸ்ல போட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா இதுதான் அந்த மருந்துகளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எசென்சியலாக மாத்திட்டாங்க. ஸோ அதுதான் வந்து செரம். அந்த செரமாக மாற்றும் பொழுது அது உங்க உடம்புல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. ஏன்னா இந்த முன்னெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கெமிக்கல் பேஸ் வச்சுட்டு, அதாவது ஒரு பேஸ் மெத்தட்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இந்த செரம் ஆட் பண்ணி அதை வந்து நமக்கு அப்ளை பண்றதுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க? டைரக்டாவே செரமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பேஸ் வந்து அவாய்ட் ஆயிடுச்சு. பேஸ் வந்து என்னவா இருக்கும்? பட்டர் இல்லையா? இல்லைன்னா வந்து வேக்ஸ். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸை உருவாக்கிட்டு அதுல செரம் வந்து சின்ன அளவுல ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸாக விற்றாங்க. ஸோ இப்போ வந்து செரமை டைரக்டா விற்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இது ஏன் நம்ம வந்து செரமை பத்தி பேசணும் அப்படின்னா, நம்ம உடல்லையும் இதே தான் நிகழ்கிறது. நம்மளுடைய மனரீதியான பிரச்சனைகள், நம்ம மனசுல ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், சங்கடங்கள், இத வந்து நம்ம உடல் வந்து எப்படி பாக்குது அப்படின்னா, இவங்க உடம்புல அட்ரினல் அதிகமாயிருச்சு, ஸோ பிபி பயங்கரமா ரைஸ் ஆயிருக்கு, இவர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு,
அப்படின்னு உருவாகும் பொழுது உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவர் வந்து உடனடியா அந்த மனுஷனை 2 குத்து குத்தணும், அடிக்கணும், சண்டை போடணும், இல்லைன்னா அங்கிருந்து ஓடி போயிடணும் அப்படிங்கிற ஒரு சிம்டமை உருவாக்குவதற்காக ஆல்ரெடி உங்க பாடி என்ன, இட்ஸ் a கெமிக்கல் பாடி இல்லையா, ஆசிட் பாடி. அது என்ன பண்ணும், ஒரு அட்ரினல் சுரப்பியை சுரக்க வைக்கும். ஸோ உங்க உடம்புல ஒரு ஆசிட் வந்துருச்சா, ஆசிட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட ரியாக்ஷன் இருக்கணும். அந்த ரியாக்ஷன் என்ன, நீங்க வந்து ஒரு மனிதனை அடிக்க வேண்டும், இல்லைன்னா ஒரு பாம்பை அடிக்கணும், இல்லைன்னா ஓடி போய் ஒரு செவுரை குடிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலா நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது சினிமா தேட்டர்ல சினிமா. நீங்க சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கதான் உங்களுக்கு ஆக்ரோஷமும் கோபம் வந்துருச்சு. நீங்க வந்து கருப்பு படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஆ சாமி வந்துருச்சு அப்படின்னு உங்க உடம்புல சாமி வந்ததாவே நீங்க ஃபீல் ஆனா உங்க அட்ரினல் வேலை செஞ்சு, உங்க அட்ரினல் வேலை செஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒன்னா ஓடணும், இல்லைன்னா நடக்கணும். அங்க வந்து அந்த அட்ரினலுக்கான வேலைகளை நீங்க செய்யணும். பட் நீங்க செய்யல, நீங்க பார்த்துட்டு இருக்கிற சினிமா. ஸோ அடுத்த சீன்ல அவரு சால்வ் பண்ணிட்டார் அந்த பிரச்சனையை. ஸோ அங்க கூல் டவுன் ஆயிடுச்சு, இங்க கூல் டவுன் ஆகல. இங்க கூல் டவுன் ஆகல, ஏன், இங்க உருவான அட்ரினலுக்கான பதில் கிடைக்கல. ஸோ அட்ரினல் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கிறது. உங்க உடலில் பிபி என்னும் நோய் உருவாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா கோபமான, நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி ஹாரரா ஃபைட்டிங்கா, இவனை கொல்லணும் அவனை கொல்லணும், இது சண்டை அது சண்டை, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தா உங்க மைண்ட் செட் அப்படித்தான் இருக்கும். எல்லா மனிதர்களோடையும் சண்டை போடக்கூடிய அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கும். நாடகம் பாக்குறீங்க, அந்த மாமியா என்ன செய்தா தெரியுமா, தீ வச்சு கொளுத்திட்டா தெரியுமா, அவ கெட்ட மாமியா, கெட்ட மருமகள் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல அதுதான் இருக்கும். உங்க அட்ரினல்ல உங்க மருமகளை நீங்க அடிச்சே ஆகணும், உங்க மாமியாவை கத்தி எடுத்து குத்தியே ஆகணும். ஏன்னா உங்க மனசு, உங்களுடைய சிந்தனை, உங்களோட அட்ரினல் அப்படி ஒரு விஷயத்த உங்க உடம்புக்குள்ள உருவாக்கிருச்சு, உங்க பிபியை ஹை லெவல் கொண்டு போயிருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அட்ரினலுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ஸோ அட்ரினலுக்கு ரிப்ளை கொடுக்கலைன்னா அங்க ப்ராப்ளம் ஆக, அங்க டாக்ஸின் ஆக, அட்ரினல் ஓவராக சுரந்து அது ஒரு டாக்ஸினாக மாற ஆரம்பிக்கிறது. அது ஒரு கழிவு வெளியேற்றம் இல்லாத பொருளாக மாறுகிறது. சார் இங்க இந்த இடத்துல ஒரு இதுங்க சார், சார், அதாவது இனிமேல் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட வேண்டாம். இனிமேல் மாமியாட்ட மருமகிட்ட சண்டை போடுங்க, பையன் பிள்ளைகிட்ட சண்டை போடுங்க, இது மாறிடும். தேவையற்ற ஒரு இன்சூரன்ஸ் திறக்கும், ஒரு பித்த நீர் சுரக்கும். கரெக்டுங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா அதை உருவாக்காம இருக்கணும். சண்டை போடுறது விஷயம் இல்ல, அதை உருவாக்காம இருக்கணும். நம்ம அட்ரினலை சுரக்காம வச்சுக்கணும். அட்ரினலை சுரக்காம வைக்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க மாமியா மேல உங்களுக்கு கோவம் இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. டாக்டர் அப்படி எழுதி கொடுக்குற மாதிரி வீடியோ ஒன்று பாத்துங்க, அதனாலதான் கேட்டேங்க. ஆமா ஆமா, அவர் எழுதி கொடுப்பாரு, நம்ம எழுதி கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து அமைதியாயிருங்க. அப்போ அமைதியா இருக்கு. சந்தோஷங்க சந்தோஷங்க. அட்ரினல் சுரக்காது. உங்க மாமியாவை கொல்ல வேண்டாம், சண்டை போட வேண்டாம் இல்லையா, உங்களுக்கு அட்ரினலே சுரக்கலை. அப்புறம் எதுக்கு நீங்க போய் இந்த பிரச்சனையை பண்ண போறீங்க, உங்க உடம்பு ஏன் அப்படி ஒரு ரியாக்ட் பண்ண போகுது. இட்ஸ் கெமிக்கல் பாடி. நம்மளோடது வந்து ஒரு கெமிக்கல் பாடி. இந்த கெமிக்கல் பாடியில ஒரு திடீர்னு ஒரு எண்ணெய் தூக்கி அதுல ஊத்திக்கிட்டு ஐயோம்மா ஐயம்மான்னு கத்தனா என்ன பண்றது. எல்லாரும் அப்படித்தான் செய்யறாங்க, அதுக்காகத்தான் சொல்ல வந்தேங்க. எஸ் எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட சிந்தனைகள்ல, நம்மளோட ஆட்டிடியூட்ல நம்ம வந்து இதை சுரக்காம இருக்கிறதுக்கான வழிகளை நம்ம செய்யணும். உங்களுக்கு முழங்கால் வலி வருதுன்னா யாருக்கிட்டையோ எங்கேயோ போகணும், பயணப்படணும், அந்த வீட்டுக்கே நான் போக மாட்டேன்னு கேவலமா நீங்க சண்டை போட்டு கோவப்பட்டுக்கிற விஷயத்த வேண்டான்னு வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த அன்பை உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது, அவங்கள மன்னிக்கும் பொழுது, அவங்கள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க அங்க பயணப்படும் பொழுது உங்களுக்குள்ளார
அந்த கோபம் உருவாகாமல் உங்களுடைய அந்த முழங்கால் வலி சரியாயிடும். வெரி சிம்பிள். சோ அந்த பயணப்படணும்னு ரெடி ஆயிட்டு, ஆனா நாங்க போக மாட்டேன்னு மனசுக்குள்ள பயங்கரமா கோவத்தை வச்சா உங்களுக்கு அந்த வலி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆல்ரெடி இங்க சுரந்தாச்சு, கோவப்பட்டாச்சு, காரணம் சொல்லியாச்சு, அதுக்கு என்ன இடம்னு சொல்லியாச்சு, அதுக்கு உண்டான ரியாக்ஷன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நீங்க அந்த சுரக்க வேண்டிய அந்த ராங் ப்ராடக்ட் சுரக்கவும் செஞ்சாச்சு. அப்ப என்ன ஆகும்? அது டாக்ஸினாக உருவாகி உங்க உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல போய் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வந்து பிரதிபலிக்கும் இல்லையா? அப்படி பிரதிபலிச்சா உங்களுக்கு ஒரு வலி உடம்புல தெரியும். ஸோ நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பி அவேர் அபவுட் யுவர் தாட்ஸ் இல்லையா? உங்களோட எண்ணங்களை பற்றிய உங்களோட சிந்தனைகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம என்ன சிந்திக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு புரியறதே இல்லை. ஆக்சுவலா எப்படின்னா, இந்த சிந்தனைகள் அப்படின்னு வரும்போது இது எங்க உருவாகும், எப்படி உருவாகும்? இப்ப நீங்க வந்து ஒரு டயர்டா இருக்கிறீங்க, தூங்கணும், தூக்கம் வருது. அப்ப நமக்கு என்ன உருவாகும்? சிந்தனைகள் உருவாகும், கனவுகள் உருவாகும். ஸோ அந்த கனவு சிந்தனை வரும்போதுதான் நம்ம கண் அப்படியே மெதுவா சொருக ஆரம்பிக்கும். தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? உறக்கத்துக்கு முன்பு ஒரு சின்ன கனவு வந்துதான் நீங்க தூங்குவீங்க. உங்களுடைய உறக்கத்திலிருந்து நீங்க எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு கனவு வந்துதான் நீங்க எழுந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு டிராவல் பத்தி பேசணும்னா நம்ம பெருசா பேசலாம். ஏன்னா இதுக்குள்ள பயங்கரமான ஒரு மர்மமான விஷயம் இருக்குது. இந்த உறக்கத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த கார்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, லாரியில போறவங்க, இந்த டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் மாறுது இல்லையா? ஆக்சிடென்ட் பண்றாங்க நைட் டைம். ஸோ அங்க ஒரு செகண்ட் தான் வந்து நினைவு இழந்து போற நிகழ்வு நடக்குது இல்லையா? ஒரு செகண்ட் தான் வந்து அவங்க கண்ணை மூடுறாங்க. ஆக்சுவலா வந்து அங்க மெய் மறந்தாரா இல்ல நினைவு இழந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து வண்டி ஓட்டிட்டே இருப்பாரு, சிந்திக்க ஆரம்பிச்சார். இதுதான் உண்மை. என்ன நடந்துச்சு? ஒரு தாட்ஸ் உருவாச்சு, ஒரு சிந்தனை உருவாச்சு. அதனாலதான் அவர் தூங்கிட்டார். தெரியுமா உங்களுக்கு? நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். உங்களுடைய உறக்கத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனை உருவாகும். அந்த சிந்தனை ஒரு கனவாக மாறும், ஒரு விசுவலைசேஷனாக மாறும். அந்த விசுவலைசேஷன் தான் உங்களுடைய உறக்கத்துக்கான வழி, கேட். சிந்திச்சு பாருங்களேன். நீங்க நேத்து நைட்டு தூங்குனதை சிந்திச்சு பாருங்களேன். தூங்கும்போது ஏதோ ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். யாரையோ பத்தி சிந்திச்சிருப்பீங்க. சிந்திச்ச உடனேயே நீங்க அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஒரு விசுவலைசேஷன் வந்திருக்கும். ஆமா, நாளைக்கு இதை வந்து இப்படி பண்ணலாம், அது இப்படி நடக்குமா, தூங்கியாச்சு. இந்த ஒரு இடம் வந்து டெய்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கார் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் அந்த பெரிய பெரிய ட்ரக் டிரைவர்ஸ் இல்லைன்னா இந்த டூரிசம் போகக்கூடிய டூர்ல இருக்கக்கூடிய அவங்க தான் தப்பு பண்றாங்க. ஏன்னா அவங்க இந்த சீசன்ல சம்பாதிக்கணுங்கிற ஒரு அடிப்படையில 3 நாள் 4 நாள் 5 நாள் தூங்காம வண்டி ஓட்டுறாங்க. இது ஒரு பெரிய தவறான விஷயம். கண்டினியூவா ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்து திரும்ப அடுத்த வண்டியில ஏறி அடுத்த ட்ரிப் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகுறது. ஏன்னா அவரோட தூக்கம் வந்து எல்லையை கடக்கும் போது அவருக்கு ஒரு கனவு, இந்த கனவு வந்து ஒரு விசுவலைசேஷனாக அழகான ஒரு பூந்தோட்டம் அப்படி அப்படியே நமக்கு வரும். தூங்கிடுவோம். இப்ப காலையில இருந்தோம், ஏதோ சம்திங் நமக்கு தெரிஞ்சுது. காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்குமே, ஏதோ அப்படியே அழகான ஒரு கனவு வரும்போது அப்படியே உங்க கண்கள் திறங்கும். சே, 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 ஐயோ நல்ல கனவு போச்சு. எத்தனை தடவை ஃபீல் ஆயிருக்கிறீங்க இல்ல? அப்படிதானே?
எஸ் ஆர் நோ? ஸோ கனவுகள் வந்து உறக்கத்தினுடைய முன்னிலை. ஸோ உங்களோட சிந்தனைகள் அந்த கனவுகளை உருவாக்குகிறது. ஸோ நம்ம பாடி வந்து அந்த கெமிக்கல் ப்ராசஸ் உருவாவதற்கு, உறக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, நீங்க மயங்கறதுக்கு, நினைவில்லாமறதுக்கு ஒரு கெமிக்கல் ஏதோ ஒன்று நடக்குது. அதுக்கு உங்களோட சிந்தனை தான் அதை உருவாக்குகிறது இல்லையா? நல்ல டொப்பமைன் வர மாதிரி உங்களோட தூக்கம் வருது. ஹாப்பி ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது. சந்தோஷமான மனநிலைக்கு வருது. எல்லாமே கெமிக்கல் தான். எல்லாமே வந்து ஆசிட் தான். அந்த ஆசிட்டோட காம்பினேஷன் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத விஷயம். உப்பா போட்டா புஷ் ஒரு வெடி வெடிக்குது, ஒரு புகை வருது, ஒரு ஆவி வருது இல்லையா? அந்த ஒரு புஷ் தான் வந்து உங்க உடம்புல ஒரு கேஸாக மாறுகிறது. ஒரு தவறான ஆசிட் உருவாகும் பொழுது, டாக்ஸின் உருவாகும் பொழுது நோய்களாக மாறுகிறது. இந்த அவேர்னஸ் நமக்கு தெளிவா இருக்கும். நான் இவ்வளவு நேரம் பேசினது வந்து உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சுதா? வேற பதில் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்கம்மா. சொன்னீங்க இதெல்லாம் புரிஞ்சுது. ஆனா என்ன ஒண்ணா கோவம் எல்லாம் வர்றதுல எல்லாம் கம்மியாயிடுச்சு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு. கோவம் வர்றதுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் தான் தேட தோணுது. அதெல்லாம் ஓகே. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜுவல்ஸ் கூட ஒரு மாசமா நான் பெங்களூர்ல இருந்து அப்ப இங்க வந்த பிறகு ஒண்ணுமே இல்ல. பொறுமையா எதுவுமே யோசிக்காம கபர்தா இருக்கோம், ஜுவல்ஸ் இருக்கோம் தான் கண்டிப்பா அங்கேதான் இருக்கும். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொறுமையா இருந்தா எல்லா விஷயமும் நடக்கும், நம்பிக்கையோட இருந்தா எல்லாமே நடக்கும்ன்றது புரிஞ்சுது சார். ஆனா எனக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் என்னன்னா, கவலையா இருந்தாக்கா என்ன பண்றது? கவலை வருதே, கவலை வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதே எப்படி சார்? ஏன் அந்த கவலை வருது, எதனால வருது? அதான் திங்க் அபவுட் யுவர் திங்க். உங்களை பற்றி, உங்களை சிந்தனை பற்றி நீங்களே சிந்திக்க வேண்டும். நான் இந்த கவலை வருது அப்படின்னா, இந்த கவலை ஏன் எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவலையை பத்தி சிந்திச்சீங்கன்னா உங்க கவலை உடனடியா உங்களை விட்டு போயிடும். ஓகே சார். இது ஒண்ணுதான் சார் சின்னதா கன்ஃபியூஷனா இருந்தது. இப்போ கிளியர் திங்க் ஆயிடுச்சு அபவுட் திங்ஸ். சார். நிறைய மிராக்கள் நடக்க போகுது, அதுக்கெல்லாம் வெயிட்டிங். உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கொடுத்தா சார். தேங்க்யூ வெரி கண்டிப்பாமா. மச். இந்த EFT உங்களோட அந்த வந்து கோல்டு கிடைச்சிருச்சாமா? அதான் சார் சொன்னேனே 1 மந்தா இல்ல. ஊருக்கு போயிட்டு வந்து திரும்ப நான் ஒண்ணுமே இல்ல யோசிக்காம கிடைச்சிருச்சு நம்பிக்கையோட கபோர்டு ஓபன் பண்ண அங்கே இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல தான் 10 வாட்டி தேடினா ஆனா இல்ல. ஆனா இப்போ ஊர்ல இருந்து வந்த பிறகு பொறுமையா நம்பிக்கையோட தேடினா கிடைச்சது. நீங்க ஊருக்கு போய் கேட்டப்ப நான் என்ன பதில் சொன்னேன்? வீட்டுலதாம்மா இருக்கு, கபோர்ட்ல தாம்மா இருக்கு, பொறுமையா தேடுங்கன்னு சொன்னீங்க. அந்த பொறுமையா தான் வந்து தேடினேன் சார். அவங்க அவங்க கபோர்டுலயே தான் இருக்குன்னு சொல்றேன். கபோர்டுல இல்லைன்னு என்கிட்ட வாதிக்கலாம். இல்லம்மா கபோர்ட்ல தான் இருக்குது, அது நான் பார்த்துட்டேன், தயவு செஞ்சு அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். சார் கிட்ட கிட்ட 3 நாளா தேடினேன் சார். அது இந்த ரொம்ப கன்ஃபியூஷனா தேடினேன். அப்பதான் பொறுமையா தேடின பிறகுதான் வச்ச பொருள் அங்கேயேதான் இருக்கு, எங்கேயோ போல. அந்த கோல்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டோம். இல்ல சார் இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. சரி, எனக்கு ஒண்ணு தொலைஞ்சிருச்சுங்க. என்ன சார்? வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுங்க, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. சும்மா சார் எது கேட்கணும் அதை கேட்கல. உங்க வாழ்க்கை வந்து நினைச்சுக்கோங்க சார், கிடைச்சிடும். வாழ்க்கையெல்லாம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அவரு கூட ஏதோ அவரோட வாழ்க்கை ஜோக் அடிச்சதுக்குங்க. எங்க தொலைச்சிங்களோ அங்கேயே தேடுங்க சார், கிடைக்கும். அதாவது எங்க ஒரு பொருளை விட்டீங்களோ அதே இடத்துல தேடினீங்கன்னா அது அங்கேயே இருந்தாது. எங்க தொலைச்சிங்களோ அங்கேயே தேடி பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். சார் விட்ட இடம் எதுன்னே தெரியலையே சார், அதனாலதான் சார் புலம்பிட்டு இருக்கோம். அது வந்து அந்த மெய் மறந்து இருக்கிற நிலையில இருக்கும்போது நமக்கு தெரியாது எங்க நம்ம தொலைச்சோம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளே நம்மளை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான விடைகள் வந்து கிடைச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்குதான் நம்ம நம்மளை பத்தியே, நம்மளோட தாட்ஸை பத்தியே நம்ம சிந்திக்கணும். ஏன் இந்த தாட்ஸ் எனக்கு வந்து இருக்குது, ஏன் நான் வந்து இந்த மாதிரி சிந்திக்கிறேன், ஏன் நான் வந்து கோவப்படுறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி.
அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தான் நினைக்கிறோம் தவிர நான் ஏன் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி சிந்திக்கிறேன்னு நம்ம ஆலோசனை பண்றதே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன மாதிரி மனநிலையில நம்ம சிந்திக்கிறோங்கிறது நமக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியா எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரியாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம சிந்திக்கிறதையே மறந்துட்டோம், என்ன நம்ம சிந்திக்கிறோங்கிறத. ஏன்னா அவ்வளவு சிந்தனையா போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 50 சிந்தனை இருந்ததுன்னா அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 45,000 65,000 சிந்தனைகளை உருவாக்குனீங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? அப்போ மெய் மறந்த நிலையில நாம என்னவா இருக்கிறோம் நமக்கே தெரியாது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த ஞானத்திலையும் மெய் ஞானத்தை அடையணும் இல்லையா? பரவசத்திலையும் நம்ம வந்து அந்த பேரின்பத்தை, அந்த ஆனந்தத்துல பேரானந்தத்தை அடையணும். அப்ப இதெல்லாம் நம்ம அடையணும்னா நம்ம மனநிலையில நிறைய மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் ஏற்படுத்தும் பொழுதுதான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகும். ஸோ நம்ம மனசை எந்த அளவுக்கு தெளிவா வச்சிருக்கிறோமோ, அந்த தாட்ஸை, நம்மளோட சிந்தனைகளை, நம்மளோட அமிலத்தன்மையை நம்ம உடம்புல உருவாக்காம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நோயே இல்லாம நம்மனால வாழ முடியும். புரியுதா? நம்மளோட வீடியோ இருக்கு, திங்க் அபவுட் தி திங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்க, இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அது நிறைய அதை பத்தி பேசியிருக்கு. சிந்தனையை பத்தி எப்படி சிந்திப்பது அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதுலயும் வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு. நம்மளோட எல்லா வீடியோஸையும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடியோவெல்லாம் அப்பப்போ போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணு. யாரெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நிறைய வெளிமக்கள் வந்து நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஏகദേശம் வந்து 700 600 தாண்டி அந்த 1000 ஆகிற நிலைமையில் இருக்கு. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கொலீக்ஸ், உங்களோட குடும்பத்தார், நீங்க போய் யூடியூப் சேனல்ல இஎஃப்டி ஜியோஜி ஹீலிங் ஹப்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். டெய்லியும் நம்ம ரெக்கார்டிங் வரும் இல்லையா, அந்த ரெக்கார்டிங்குள்ள போனாலும் நம்மளுடைய சேனல் வரும். சேனல்ல வீடியோவை மட்டும் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது முன்னால் புது என்ன இப்போ இன்னத்தோட ரெக்கார்டிங் வேணும்னா அதுலேயே நோட்டிஃபிகேஷன் வரும், அழகா போய் பார்த்துக்கலாம். இப்போ நேத்தோட வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ணுவோம். அந்த அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் அந்த ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? 369 யூனிவர்ஸ். பாக்கியா நியூ மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். 369 யூனிவர்ஸ். ஓகே, அதை 36 பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேசலாம். அதுவும் ஒரு வீடியோ இருக்குது 369 பத்தி. ஸோ அதையும் போய் பாருங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம். இட்ஸ் எ மெஷர்மெண்ட், இட்ஸ் எ நாட் அ நம்பர். இந்த சீக்ரெட் தெரியாம அதை கத்துக்கிட்டீங்க. இட்ஸ் எ மெஷர்மெண்ட், தெரிஞ்சுக்கங்க. சார் அது டெஸ்லாது சார், அது 369 யூனிவர்ஸ் கோட். இல்லம்மா, இட்ஸ் அது வந்து ஒரு மெஷர்மெண்ட். ஓகே, அதே மாதிரி அது தான் வந்து அந்த 786 கூட. 786 வந்து வேர்டு, அதாவது ஒரு நீளமான வார்த்தையோட ஒரு சுருக்கமான வார்த்தை. அது 369ங்கிறது வந்து ஒரு அளவுகோல், யூனிவர்ஸோட அளவுகோல். இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும். நமக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் எல்லா டியூட்டி இருக்கு. உங்களோட நண்பர்கள் எல்லாம் நாளை முதல் இந்த வகுப்பை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இதுல வந்து புதுசா ஜாயின் பண்ண யாராவது இருந்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ், பிரைன் மாஸ்டர் கோர்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட இந்த விஷயத்த கொண்டு போகும் பொழுதுதான் நம்ம வளர முடியும். நம்ம வளரணும்னா, நம்ம உயரணும்னா
நம்ம உச்சத்தை அடையணும்னா நமக்கு கிடைச்ச அறிவை மற்றவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த பணியில நீங்களும் இணைந்துக்குங்க. நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் கோர்ஸ் கவுன்சிலரா மாறுங்க. ரொம்ப காலம் நம்மளோட பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். உங்களுக்கு கோர்ஸ் கவுன்சிலரா மாறும் பொழுது நிறைய நன்மைகள் வந்து இருக்கு அதுல. ஸோ பிரியம் இருக்கிறவங்க கோர்ஸ் கவுன்சிலரா ஜாயின் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் சில காலங்களாக ஸ்லோ டவுன்ல இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? உங்களோட அனுபவங்களையும் இந்த கிளாஸை பத்தியும் மிராக்கிளை பத்தியும் இங்க பேசலாம். ஒரு 2 வார்த்தை இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு என்னங்கிறத பத்தியும் பேசலாம். சார் உள்ள என்டர் ஆகுறதே பெரிய மிராக்கல் தான் சார். அவ்வளவு சீக்கிரம் அந்த கிளாஸ் யாருக்கும் கிடைக்காது. கிடைச்சிட்டாலும் இது உள்ள இருந்து வெளியே போக மாட்டாங்க. சார் இந்த இஎஃப்டில ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன நிறைய ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதுல சொல்யூஷன் இருக்குன்றது நம்புறோம் பாத்தீங்களா, அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரிங்க. எஸ், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஓகே, நம்ம இதுல சொல்யூஷன் இருக்கு, நம்ம தாண்டி வந்துடலாம் விடு அப்படின்ற ஒரு தைரியமும் மனசுல வந்துடுது. அதான் மெயினா இதுல ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எனக்கு. அப்படி நினைச்சு நம்ம செய்தோம்னா டெய்லி நம்மளுக்கு மிராக்கல் தான் சார். எல்லா டைமும் மிராக்கல் தான். கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிட்டோம்னா உடனே உங்களுக்கு கால் போட்டு இல்ல மெசேஜ் போட்டு என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்களும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துறீங்க இல்லையா, அது கூட ஒரு மிராக்கல் தான் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே சார். சார் தேங்க்யூ வாழ்க வளமுடன்.